இடங்களில் பிரச்சாரம் செய்துவிட்டு இன்றைய எனது தொகுதியான விருதாச்சலம் தொகுதியில பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறேன். இன்றைக்கு 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் அனைத்து வேட்பாளரும் ஸ்க்ரூட்டனி முடிந்து எல்லோரும் தேர்வு பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். அனைத்து வேட்பாளர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் அண்ணன் ஸ்டாலின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை எல்லோருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் சொல்றேன், இந்த முறை நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமோக வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை முதலமைச்சர். மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஸ்ரீ கணேசன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அருமை சகோதரி ஜோதிமணி அவர்கள் இருக்கிறார். இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களை தலைவர்களுக்காக ஒரு கமிஷனின் தலைமை பொறுப்பை இருக்கிறார் ஐயா ஏழுமலை பெருமாள். அவருக்கு இங்கே 6 கோடி ரூபாய் மதிப்பில் மணிமண்டபம் கட்டியவருடைய தலைமை அவர்கள். காங்கிரஸ் தலைவர் என்பவர் பிறந்தவரில்லை. அவர் ஒரு சமூக விழிப்புணர்வுக்காக வாழ்வை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு மாவட்டம் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 6 கோடி ரூபாய் மதிப்பிலே சிதம்பரத்தில் முக்கிய சாலை மெயின் ரோட் இளைய பெருமாள் மணிமண்டபம் என்று மிகப்பெரிய ஒன்றை நினைவு மண்டபத்தை கட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட எளியவர்களை கௌரவிக்கக்கூடிய வகையில் சிறப்பு செய்யக்கூடிய வகையில் நான் போட்டியிடுவதாக விரும்பி எடுத்துக்கொண்ட இந்திய மாநிலங்கள் இல்லை, இது தமிழ்நாடு. பெரியார் மண், அண்ணா செழுமைப்படுத்திய மண், கலைஞர் கட்டி காப்பாற்றியவன், இன்றைக்கு தலைமையால் வழிநடத்தப்படக்கூடிய சமூக நீதி மண். அதனால்தான் திருமாவளவன் உடும்புப்பிடியாக தளபதியோடு கைகோர்த்து நிற்கிறார். எங்களுக்கு எவரிடம் வேண்டும் பிரச்சனை இல்லை. இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும். நாம் கட்டி காப்பாற்றிய சமூக நீதி அரசியலை பாதுகாத்தாக வேண்டும். வலதுசாரி கும்பலுக்கு இங்கே இடமில்லை என்று ஏப்ரல் 23ஆம் தேதி தீர்ப்பு எழுத வேண்டும். மே 4ஆம் தேதி சங் பரிவார் சக்திகளை எதிர்த்து தமிழ்நாடே திரண்டு நிற்கிறது என்று பொருள். திமுக மட்டுமில்லை, விடுதலை சிறுத்தைகள் மட்டுமில்லை, காங்கிரஸ் மட்டுமில்லை, இடதுசாரிகள் மட்டுமில்லை, தேமுதிக மட்டுமில்லை, இஸ்லாமிய கட்சிகள் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்த்து நிற்கிறது. தமிழக மக்களை எதிர்த்து நிற்கிறோம். தரமான முதிரை வேணும்னாலும் கடலூர் தான். லேட்டஸ்டான பலாப்பழம் வேணும்னாலும் கடலூர் தான். கடலூர் மாவட்டத்தில் இருக்க சர்க்கரை உற்பத்திக்கும் கடலூர் தான். இந்தியாவுக்கு கரண்ட் உற்பத்திக்கும் கடலூர் தான். சோழர் காலத்துல கடல் வாணிபம் செலுத்த ஊர் நம்ம கடலூர். வாடிய பயிரை கண்டவரெல்லாம் வாடியன்னு சொன்ன கருணையே வடிவான வள்ளலார் வளர்ந்த மாவட்டம் இந்த கடலூர் மாவட்டம். சிதம்பரம் நடராஜர் கோயில், பிச்சாவரம் மலையாத்தி காடு, சிந்தூர் பீச்சுன்னு இன்னும் எத்தனையோ பெருமைகள் கொண்ட மாவட்டம் நம்முடைய கடலூர். சேஞ்சாதி கோட்டைகளை திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய ஆதரவு கேட்டு புனிதேவி கோட்டை அமைச்சிருக்கக்கூடிய கடலூருக்கு வந்திருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை